10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள முத்தியால்பேட்டை, அயனம்பாளையம், கொய்யாத்தோப்பு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இங்குள்ள மக்கள் குடிநீர், உணவு இல்லாமல் 4 நாட்கள் தவித்து வருகின்றனர். அதிகாரிகள், எம்எல்ஏ, அமைச்சர்கள் என யாரும் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் விழுப்புரம் செஞ்சி நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா வந்தால்தான் எழுந்து செல்வோம் என தெரிவித்தனர். அங்கு வந்த எம்எல்ஏ சிவாவிடம் மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தேர்தல் வந்தால் தெருவுக்கு தெரு ஆள் வைத்து வேலை பார்க்குறீங்க, இப்போ எங்க போனீங்க என கேட்டனர். பதில் சொல்ல முடியாமல் திணறிய எம்எல்ஏ சிவா தலையிலேயே அடித்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்தவர்களை தள்ளிவிட்டு வெளியேறினார். இதேபோல விழுப்புரம் முத்தம்பாளையம் பகுதியும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இன்னும் உதவி, அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை. இதனால் முத்தம்பாளையம் மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்தனர். அவர்களிடம் விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். கிராமத்துக்கு வந்து பாதிப்புகளை பார்வையிட்டால்தான் சாலை மறியலை கைவிடுவோம் என மக்கள் கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதி முழுக்க பரபரப்பாக காணப்பட்டது. இது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற முத்தியால்பேட்டை விக்கிரவாண்டி தாலுக்கா சேர்ந்தது. இப்போ 4 நாளுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திடீர்னு மழை பெஞ்சிக்கினே இருந்தது. தொடர்ந்து சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தண்ணி வர ஆரம்பிச்சிது. ஊர் உள்ளார தண்ணி வர ஆரம்பிச்சு டேம் திறந்து விட்ருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு முன்னறிவிப்பு செய்யலை. பக்கத்து ஊரில் தண்ணி ரொம்பினோடனே ரோட்டை வெட்டி விட்டாங்க. மொத்த தண்ணி ஒரே ஊர் உள்ளார இடுப்புக்கு மேலே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு வீட்டு உள்ளாரந்து வெளியே வர முடியல. வீட்டு உள்ளேயும் தண்ணி, ரோட்டு மேலேயும் தண்ணி மறுநாள் காலையில் 9 மணிக்கு மேலே தான் தண்ணி வடிஞ்சுது. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வீட்டு உள்ள நிற்க முடியல. ஒரு 4 நாள் ஆகி கரண்ட் வரல, தண்ணி கிடையாது, சாப்பாடு, பாலோ எதுவுமே கிடையாது. சின்ன பசங்களை வச்சுன்னு எங்கேயும் போக முடியாமல் வந்து எந்த ஒரு அதிகாரி வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஃபோன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நேர்லேயும் வரல. இருக்கிறீங்களா செத்துட்டிங்களான்னு கூட கிடையாது. இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது சுற்றுப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் வந்துட்டு, தண்ணி வந்துட்டு, பால் பாக்கெட் அனைத்தும் வந்தது. ஆனால் இந்த ஊருக்கு எந்த ஒரு நடவடிக்கை, அந்த ஊரில் இருக்க நம்பரோ பக்கத்து தலைவரோ எதுவுமே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும் வந்தாங்களோ. இன்னைக்கு வந்து இருக்கிறீங்களா ஒரு ஆறுதலுக்கு கூட யாருமே வரல. இப்போ போய் நாங்கள் ரோட்டில் உட்காந்த பிறகு ஏமா உட்காந்துங்கன்னு கேள்வி கேட்குறாங்களோ. இந்த மாதிரி சூழ்நிலை வர முடியலமா, நாங்கள் வந்து செய்கிறோன்ற ஒரு ஆறுதல் கிடையாது. 2 மணி நேரத்தில் கரண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 2 மணி நேரத்தில் வரலன்னா நாங்கள் மறுபடியும் ரோட்டில் தான் போய் உட்காருவோம். இதுக்கு ஒரு முடிவு வராமல் யாரும் வந்து இதை விடுற மாதிரி இல்லை. நாங்கள் இந்த வீட்டில் கொடுத்தனம் பண்ணுறோம். இதுமாதிரி ராத்திரியில் திடீர்னு வெள்ளம் வந்தால் நாங்கள் எங்கே சார் ஈத்துக்குன்னு போவோம். நாங்கள் இந்த வெள்ளத்தில் வந்து ஊந்துக்குன்னு ராத்திரிலாம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும், உட்கார முடியாத 3 நாளாக தண்ணியில் தத்தளிக்கிறோம் சார். யாரும் வந்து ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கல சார் எங்களை. நாங்கள் இதில் கிடக்குறோம். நாங்கள் ஒரு பால் பாக்கெட் இல்லை, ஒரு எதுக்குமே இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது. நாங்கள் எப்படி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது சொல்லுங்க. முடியாதவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் லோல் அடிக்கிறோம் சார். இங்கே அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி பண்ணணும் சார். அதுக்காக நான் யாரும் வந்து பார்க்கல சார். எல்லாருக்கிட்டையும் சொன்னோம் சார், யாரும் வந்து பார்க்கல. சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எல்லாரும் வந்தாங்க. இப்போ சாலை மறியல் இப்போ தான் சார் பண்ணோம். தண்ணியில் 4 நாளாக கரண்ட் இல்லை சார். ஒரு வார்த்தை கூட கிடையாது. 4 நாளாக கரண்ட் கிடையாது. ஒரு வார்த்தை யாராவது வந்து கேட்டிருந்தாங்கன்னா தலைவரோ பிரசிடண்டோ நம்பரோ யாருமே வரல. அதனால தான் நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். எங்களுக்கு அது அவங்க என்ன சொன்னாங்க, 2 மணி நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. நாங்கள் எப்போ வந்துருங்க, நாங்கள் எப்படி தண்ணி எப்படி சார் எடுக்கிறது நாங்கள்.